ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல நம்ம காசாவுடைய நிலைமை பார்த்தா, நமக்கு நேற்று முழுவதுமே நம்ம சொல்லியிருந்தோம், அங்கே தீர்ப்பு வந்ததை முன்னிட்டு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு முடிவாக வந்திருக்குது. 76 வருடங்களாக நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கோம். அப்பையெல்லாம் இப்படி ஒரு தீர்ப்பு வரல. இந்த தீர்ப்புனால என்ன நடக்குமோ நடக்காதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் 76 வருடங்களாக பாலஸ்தீன வரலாற்றிலே இப்படிப்பட்ட விஷயம் நடக்கவும் இல்லை. இது ஒரு மைல்கல்லான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதை அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் சந்தோஷமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நேற்று அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம், ஜும்மா நாள்லயே அந்த செய்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று ஜும்மா நேரத்துல எல்லாம் பார்த்தா எல்லாரும் நன்றியோட இறைவனிடத்துல வணங்கி இருக்காங்க. பத்தாவதுக்கு அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கரீம் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர் தான் தொடர்ந்து வழக்கை தொடுத்து அழுத்தம் கொடுத்து இதுக்கு தீர்ப்பை கொண்டு வர வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அவரை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். கரீம் கான் அவர்களை அந்த பதவியிலிருந்தே போக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க இஸ்ரேல் ராணுவம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஐநாவுக்கே அழுத்தம் கொடுத்திருக்காரு. முதல்ல நீதிபதியை சொல்லியிருக்காரு, தீர்ப்பு கொடுங்க, நான் தான் எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டேன்லன்ட்டு. அதுக்கு நீதிபதி எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லிட்டு மாசம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. அதனால ஐநாவுக்கு போய் அழுத்தம் கொடுத்துட்டாரு. ஐநாறு அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு புது நீதிபதி வந்தாரு. அந்த புது நீதிபதி தான் எல்லா தடைகளையும் மீறி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நேற்று இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இப்ப தொடர்ந்து ஐசிசியில இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு கொடுத்த அத்தனை மேலையும் பொருளாதார தடையை போட்டு எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது, போகக்கூடாதுங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் தெரிந்தும் கூட அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறனால அந்த மக்கள் அவ்வளோ கொண்டாடி தீர்த்திருக்காங்க நேத்தெல்லாம். அதுலயும் எங்களுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இது ஒரு தீர்வு அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன அமைப்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க மக்கள் பட்ட கண்ணீருக்கும் எங்க மக்கள் சிந்தின ரத்தத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா இருக்குது. இதை நாங்க வரவேற்கிறோம். இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எதிரிகள் கண்டிப்பாக தோல்வி அடைவார்கள்னு சொல்லி போராளிகளும் வாழ்த்தியிருக்காங்க. மர்வான் பிசாரா போன்ற முன்னிலையான இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இஸ்ரேலுடைய அழிவின் ஆரம்பமாக திகழ்கிறது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதை அவர்களும் பிரதிபலிச்சிருக்காங்க. இது இல்லாம காசாக்குள்ள என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது, நேற்று கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கு. அதுலயும் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, பாலஸ்தீன அமைப்பிலிருந்து அங்க இருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு சொல்லிட்டாங்க, இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் இயக்க முடியும். அதற்கான எரிபொருளே இல்லாம எங்களால் இனி இயக்கவே முடியாது. எல்லா ஹாஸ்பிட்டலையும் நாங்க மூட போறோம் 48 மணி நேரத்துல. அதனால நீங்க எரிபொருளை உள்ள விடுங்க ட்ரக்குகள்ல இருந்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அங்க ஏற்கனவே எரிபொருளா பற்றாக்குறை தான். அதை மீறி எதையாவது ஒண்ணு செஞ்சுதான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயக்கி கொண்டு இருக்காங்க. ஆனா இனி 48 மணி நேரம் கழிச்சு எந்த ஹாஸ்பிட்டலும் இயங்காதுன்னா அந்த அளவுக்கு எரிபொருள் ரொம்ப தட்டுப்பாடோட இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தா ஒரு ஒட்டுமொத்த காசாவுக்குமே இதான் நிலைமை. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இதை சொல்லல, அவங்க ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்குமே இதை சொல்றாங்க. இப்படி ஒரு ஊர் ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுத்தமா மருத்துவமே கிடைக்கலனா உலக நாடுகளே கொந்தளிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது அமெரிக்காவாகட்டும் இல்ல சவுதி போன்ற நாடுகள்லாம் இதெல்லாம் வாய் மூடி அமைதியே பார்க்க மாட்டாங்க. ஆனா காசா அப்படிங்கறனால கேட்கற காலே இல்லாம எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே ஒரு அறிக்கை கூட கொடுக்கறது கிடையாது. சும்மா அப்பப்ப அமெரிக்கா அந்த எலெக்ஷன் சமயத்துல நீங்க அந்த மக்களுக்கு உணவுகளை கொடுங்க காசா மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி சும்மா இஸ்ரேலுக்கு எதிராகலாம் ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு அழுத்தம் கொடுக்குற மாதிரிலாம் அமெரிக்கா சீனை போட்டாங்க. ஆனா அங்க மருத்துவமனைக்கு தேவையான எரிபொருளே இன்னும் போய் சேரல. அதுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா ஒரு அறிவிப்புமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் சும்மா இருக்கக்கூடிய ஊர்லயே அத்தனை பேர் நோயாளியா இருப்பாங்க. மருத்துவமனைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும். ஆனா அங்க பார்த்தா இப்ப சண்டை நடந்துட்டு இருக்குது. தினம் ஆயிரக்கணக்கானவங்க கை கால்களை இழந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில வராங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே வைத்து அதிகமான மருத்துவம் தேவைப்படக்கூடிய இடமாக காசா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு சண்டைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்கேயே மருத்துவமனை இயங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். இதை ரொம்ப வருத்தத்தோட பாலஸ்தீன அமைப்பு வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இது இல்லாம நேத்து அங்க என்னெல்லாம் சண்டை நடந்துச்சுன்னு பார்க்கும்போது உச்சகட்டமான அடி அடிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் 7 மருக்குவாக்களை அழிச்சிருக்காங்க. 7 மருக்குவாக்கள்னா ஒவ்வொன்றிலையும் 5 பேர்னு வச்சா கூட ஒரு 35 பேர் எல்லாம் இறந்திருப்பாங்க. அது இல்லாம 4 பேர்த்த தனியா எலிமினேட் பண்ணிருக்காங்க. மொத்தமா நேற்று ஒரு 40 பேர்லாம் இறந்திருப்பாங்க. 7 மருக்குவாக்கள்லாம் காசாக்குள்ள அழிஞ்சிருக்கும். தொடர்ந்து காசாக்குள்ளையும் அவர்களுடைய இழப்பை இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சு கொண்டே இருக்குது. இது இல்லாம அவங்களுடைய நெட்சரிம் காரிடோர்ல என்ன பண்ணிருக்காங்க, கடுமையான தாக்குதலை பண்ணிருக்காங்க. அந்த நெட்சரிம் காரிடோர் அப்படி
அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவத்துடைய நிலையங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் காசாக்குள்ள. அதனால அங்கிருந்த கட்டளைகள்லாம் போகுது அப்படிங்கறதுனால அந்த நெட்ஜரிங் காரிடோரை நோக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காசாக்குள்ளேயே இருந்து ஏர் ஸ்ட்ரைக்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கிருந்து வெஸ்ட் பேங்குக்கு போயிட்டா, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தாவுடைய கட்சி, இந்த பிஎல்ஓ அமைப்பு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த தீர்ப்பை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஐசிசியுடைய சட்டத்தையும் அது மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் சொல்றதே பெரிய விஷயம்தான். ஆதரிக்கிறோம், இதுதான் வந்து கரெக்டாக இருக்கு, நீங்க வந்து உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க ஐசிசி அப்படின்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காருன்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தைரியமாக நம்ம வந்து அதை ஆதரிக்கலாம். அதே ஜோர்டான்ல ஏதாவது சொன்னாங்களா, சவுதியில ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டா யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. சொல்ல போனா இவங்கெல்லாம் அந்த தீர்ப்பை வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், 124 நாடுகள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து ரோம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க, இன்னொன்னு ஐசிசியோட வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இவங்களா கண்டிப்பா அவங்கள வந்து கைது பண்ணி தான் ஆகணும், அவங்க நாட்டுக்கு வந்தா நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து தைரியமா சொன்னவங்க ஒரு 8 நாடுகள் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர அந்த நாடுகள்ல கூட வந்து பார்க்கும்போது இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அதுல கனடா, பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம், அயர்லாந்து, இட்டாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து இவங்கெல்லாம் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க உடனே இதை ஃபாலோ பண்றோம், இனி நெத்தனியாகு இங்க வந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜோர்டான்ல அப்படி நல்லா பூசி மூழ்கி பேசுறாங்க. சவுதிலாம் மூச்சே விடாம இருக்காங்க. துருக்கி வந்து நாங்க வரவேற்கிறோம், நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து துருக்கி சொல்லியிருக்காங்க. துருக்கிக்கு வந்து நேரடியாக எந்த ஒரு உறவையும் வச்சுக்க கூடாதுங்கிற அளவுக்கு தான் வந்து துருக்கி ஆரம்பத்திலேயே அவங்க கட் பண்ணியிருந்தாங்க. சவுதி சொல்லாததை கூட வந்து துருக்கி வந்து தைரியமாக வந்து எர்டோகான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மறைமுகமாக பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது வெளிப்படையான விஷயங்களை வந்து துருக்கி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க தான் வழக்கையே போட்டவங்க. அவங்க ரொம்பவே நேற்று வந்து கொண்டாடி தீர்த்திருக்காங்க. இது வந்து இத்தனை மாசத்துக்கு கழிச்சு நாங்க போராடினதுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு, இந்த மக்களுக்கு இந்த நீதத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நாங்க போராடணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய சந்தோஷத்தை தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு 2 நாட்டை பத்தி பேசணும். ஒன்னு பிரிட்டானியா, இன்னொன்னு அர்ஜென்டினா. இவங்க 2 பேரும் கொடுத்த அறிவிப்பு வந்து ரொம்பவே கவனிக்கத்தக்க அறிவிப்பாக அமைஞ்சிச்சு. முதல்ல அர்ஜென்டினா என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஏத்துக்கவே முடியாது, அவங்கள தற்காத்து கொள்வதற்காகத்தான் இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் மேல வந்து எல்லா பக்கம் இருந்து அடி வருது, அதனாலதான் அவங்க அடிக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு எதிராக நீங்க எப்படி வந்து தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா சொல்றாங்க. அர்ஜென்டினா மாதிரியான ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நாடே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது பிரிட்டானியாவை பொறுத்தளவுக்கு அவங்க தான் இஸ்ரேலு அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டவே உருவாக்கி விட்டவங்க. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான். ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, நாங்க இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, அரெஸ்ட் பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிறதே எங்களால சொல்ல முடியாம இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து ஆட்சியில இருக்கிறவங்க அங்க வேற, மன்னராக இருக்கக்கூடியவங்க வேற. அதனால மன்னர் குடும்பத்துடைய பேச்சையும் கேட்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க செயல்பட வேண்டியதா இருக்கிறதுனால மன்னர் குடும்பம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து நியாயமா இருப்பாங்க. அதனால வந்து இவங்கனால வந்து என்ன பண்ண முடியல, டெசிஷன் வந்து எடுக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம வந்து ஏமனுக்குள்ளேயும் ஈராக்குள்ளேயும் போயிடலாம். ஈராக்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து வந்து அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அமெரிக்கா வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. ஈராக்கு, சிரியா இவங்களெல்லாம் அடிக்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இனி ஈராக்ல இருந்து டைரக்டா இஸ்ரேல் மேல நாங்க யுத்தத்தை அறிவிக்கிறோம், டைரக்டா நாங்க இறங்க போறோம் அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இதுவும் வந்து லெபனான் சண்டை மாதிரி வந்து ஆரம்பிக்க போதா அப்படிங்கிறதை. ஆனா ஈராக் வந்து அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஏமன் வந்து பாலஸ்தீன் 2 பேலஸ்டிக் மிசைல் எல்லாம் நாங்க ஏவ போறோம், இனி வந்து என்ன பண்ண போறோம், நாங்க தொடர்ந்து வந்து இஸ்ரேலை வந்து அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏமனும் அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏமனும் ஒரே நேரத்துல அடிக்க போறாங்க, ஈராக்கும் ஒரே நேரத்துல இஸ்ரேலை அடிக்க போறாங்க. இதே நேரத்துல துருக்கி வந்து ஏமனுக்கு இப்போ ஒரு கடுமையான கண்டனம் கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம முந்தானத்தையே சொன்னோம், துருக்கியுடைய கப்பலை வந்து ஏமன் அடிச்சிட்டாங்கன்ட்டு. அதனால வந்து எங்க கப்பலை எப்படி நீங்க அடிக்கலாம், அதுக்கான பதிலடியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, இவங்க திருப்பி எதுவுமே வந்து துருக்கி செய்ய மாட்டாங்க, சும்மா வந்து மிரட்டுறதுக்காக இப்படி சொல்றாங்க, இல்லாட்டினா அவங்களுடைய மரியாதையே போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே தவிர மற்றபடி ஏமனை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. பாலஸ்தீன் விஷயத்துல அவர்கள் தீவிரமா இருந்துட்டு இருக்கிறனால இந்த விஷயத்துல வந்து நமக்குள்ளேயே சண்டை போடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த தாக்குதலை செய்ய மாட்டாங்க. ஆனா அவருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, துருக்கி நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கலாமா, நீங்க எதுக்கு எங்க கப்பல் அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அதே கேள்வியை வந்து ஏமனை நோக்கி கேள்வியும் கேட்டிருக்காங்க, ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன தகவல்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு.